ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் செல்வாக்கான கட்சிகள் கொட்டகை அமைத்து வாக்காளர்களை தங்க வைப்பதை தடுக்க கோரிய வழக்கானது உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, சென்னை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ EVK இளங்கோவன் காலமானதை அடுத்து அந்த தொகுதிக்கு வருகிற பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தலானது அறிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதியில் வாக்காளர்களை கொட்டைகளில் அடைத்து வைப்பதை தடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி கொங்கு தேச மறுமலர்ச்சி மக்கள் கட்சியைச் சேர்ந்த KPM ராஜா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் தொகுதியின் MLA-வாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமகன் ஈவேரா மரணத்தை தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டதாகவும், இந்த தேர்தலில் போட்டியிட்ட ஆளும் கூட்டணி கட்சி வேட்பாளரை வெற்றி பெற செய்யவும், மற்ற வேட்பாளர்கள் வாக்காளர்களை அணுகுவதை தடுக்கவும் ஒவ்வொரு வார்டிலும் கொட்டகைகளை அமைத்து அதில் வாக்காளர்களை தங்க வைத்ததாக கூறியிருக்கிறார்கள். கொட்டகைகளில் தங்க வைக்கப்பட்ட வாக்காளர்களுக்கு உணவு உள்ளிட்டவை வழங்கப்பட்டதாகவும், வாக்குக்கு பணம் வழங்கப்பட்டதாகவும், அதனாலேயே அந்த தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்ததாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். தற்போது நடக்க உள்ள தேர்தலில் கொட்டகை பாணி பின்பற்றக்கூடும் என அச்சம் தெரிவித்துள்ள மனுதாரர் தரப்பு இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு மனு அளித்ததாக கூறியிருக்கிறார். தனது விண்ணப்பத்தில் தொகுதிக்கு வரும் வெளியாட்களுக்கும் வெளியூர் செல்லும் தொகுதி வாக்காளர்களுக்கும் இ-பாஸ் நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் எனவும், தேர்தல் முறைகேடுகள் குறித்து புகார் அளிக்க ஆன்லைன் வசதியை ஏற்படுத்த வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை விடுத்ததாக அந்த மனுவில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஜனவரி 8ஆம் தேதி அளித்த தனது விண்ணப்பத்திற்கு பதிலளிக்கவில்லை என்பதால் அதனை பரிசீலிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையை அந்த மனுவில் அவர் வைத்திருக்கிறார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் R. சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி குமரப்பன் அடங்கிய அமர்வு மக்கள் ஏன் கொட்டகைக்கு செல்ல வேண்டும், யார்தான் சலுகைகள் வழங்கவில்லை என தெரிவித்து மனுவிற்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்கும்படி உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.